சூர்யா கிட்ட சொல்லி டாக்டர் கிட்ட பேச சொல்லியிருக்கேன், வந்துருவாங்க. அதான் எனக்கு. சூப்பர். அடடடடடடா. உங்க மூத்த பொண்ணு, உங்க செல்ல பொண்ணு மாதவி அங்க கூட இருந்து கவனிச்சுக்காம இப்படி வந்து பம்மி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பாசம். ஐயோ, அதை விட டாடி இந்த தாய்க்குள்ள இருக்காங்களே அவங்க பாசம் தான் அல்டிமேட். பெத்த பொண்ணுக்கு அம்மா போட்டதுக்கு அப்புறம் மடியில தூக்கி வச்சுக்கிட்டு கீழே இறக்கி வைக்கவே இல்லையே, அப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, ஒருத்தங்க உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்டு இருக்கும்போது வாயை கொஞ்சம் அடக்கி வச்சிட்டு இருந்திருக்கணும். நாம இஷ்டத்துக்கு தான் எல்லாமே செய்வோம்னா விதி அதோட இஷ்டத்துக்கு இப்ப வச்சு செஞ்சிருச்சுல. டேய் சும்மாறா, நீ வேற வந்து வெறுப்பேத்திக்கிட்டு. அட சும்மா இருங்க டாடி, இவங்களுக்குலாம் ரேரா தான் வாய்ப்பு கிடைக்கும். அப்பப்ப பேசிடணும். சரி விடு, டாக்டர்கிட்ட பேசிட்டே இல்லையா? பேசிட்டேன். ஐயா. என்னம்மா? இல்லைங்க ஐயா, அம்மா கிட்ட பேசணும். ஏய், நீ என்ன பேசணும்? இல்ல சார், சமைக்கணும், அதான். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. தயவு செஞ்சு உங்களுக்கு பதில் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. சுரேகா அம்மா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றாங்க. கல்யாணம் அண்ணன் வேற ஊருக்கு போயிருக்காரு. இந்த நிலைமையில வெளியே வாங்கி சாப்பிடுறது நல்லா இருக்காது. இப்போ இங்க நான் தாம்மா சமைச்சாகணும், வேற வழியே இல்ல. தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாம நான் சமைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கம்மா. இது என்ன கொடுமையா இருக்கு? ஏதோ உனக்காக உதவி பண்றதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சுற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நீ வேலை செய்ய போற, அதுவும் நீ சமைச்சு இவங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட போறாங்க. இதுல என்னமோ இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து உனக்கு ஏதோ சகாயம் செய்யற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க. சார், ஏன் சார், கொஞ்சம் சும்மா இருங்க சார்.